ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க. குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப். அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் டாஸ்மாக் ஊழல் பற்றி விவாதிக்க கோரினர். சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதை அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியேறினர். ஆனால் செங்கோட்டையன் மட்டும் சட்டசபைக்கு உள்ளே இருந்தார். தியாகி யார் பேட்ஜை அவர் அணிந்திருக்கவில்லை. அதனால் அவரை சபாநாயகர் பேச அனுமதித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய செங்கோட்டையன், கோபிசெட்டிப்பாளையத்தில் சாய ஆலை கழிவுநீர் ஆற்றில் கலந்து மாசடைவது தொடர்பாக கோரிக்கை வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்து தங்களுடைய கவனத்தை இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ 1,68,000 மீட்டர் 15,68,000 மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு 45,000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ 49 நீரேற்று நிலையங்கள் இந்த ஆற்றிலே இருக்கிறது. 40 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள், கால்நடைகள், குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது, விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது. ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை, குடிநீர் பருகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். அவருக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்நுட்ப குழுவை அனுப்பி அவர்கள் அளிக்கும் பரிந்துரைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். செங்கோட்டையன் தாம் பேசி முடித்ததும் சபையிலிருந்து வெளியேறி தமது அலுவலகத்திற்கு சென்றுவிட்டார். ஏற்கனவே பழனிசாமி செங்கோட்டையன் இடையே பனிப்போர் வலுத்து வரும் நிலையில் சட்டசபையில் செங்கோட்டையன் தனி ரூட்டில் செயல்பட்டது மீண்டும் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.